வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 30ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜனவரி 29ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் உடைய பிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. திப்ருகர் அப்படிங்கிற அந்த இடம் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய 2வது கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த நாட்டுல வந்து மலேரியா இல்ல அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜார்ஜியா நாட்டுல. அடுத்த கேள்வி, சர்வதேச பாஷ்மினா திருவிழா இன்டர்நேஷனல் பாஷ்மினா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எங்க நடைபெற்றது அப்படின்னா நேபாள்ல காட்மண்டுல. அடுத்த கேள்வி, ஐஎஸ்ஆர்ஓ உடைய லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டருடைய டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மோகன். அடுத்த கேள்வி, ஐஎஸ்ஆர்ஓ உடைய 100வது விண்கலம் 100வது மிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி F-15ல லான்ச் பண்ணிருக்காங்க. டீப் சீக் ஏஐ அப்படிங்கிறது வந்து சைனாவினுடையது. அடுத்த கேள்வி, விமென்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிறது வந்து நம்ம யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒடிசா வாரியர்ஸ். இந்த டீப் சீக் அப்படிங்கிற டீப் சீக் R1, ஓகே, டீப் சீக் R1 ஏஐ, ஓகேவா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உலக தொழுநோய் தினம் லெப்ரசி டே அப்படிங்கிறது ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஜனவரி 26 இந்த வருஷம். இந்திய செய்தித்தாள் தினம் நியூஸ் பேப்பர் டே ஜனவரி 29 நேத்தைக்கு. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஏதோ யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. இந்த யூனிஃபார்ம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அதாவது இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரண சாரணியர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கவுட், ஓகேவா. அந்த ஸ்கவுட் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆச்சு. வைர விழா வந்து கொண்டாடுறாங்க. எங்க கொண்டாடுறாங்க, யார் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க, அந்த ஸ்கவுட் அப்படிங்கிற அமைப்பு எப்ப ஆரம்பிச்சது, இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்கலாம் மக்களே. சோ ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். வேர் வாஸ் த டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் செல், பாரத சாரணர் மற்றும் வழிகாட்டிகளின் வைர விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா, சோ நடைபெற்ற இடம் வந்து மணப்பாறை. சோ மணப்பாறை எங்க இருக்கு, சோ மணப்பாறை அப்படிங்கிறது நமக்கு திருச்சி மாவட்டத்துல இருக்கு. சோ மணப்பாறை திருச்சியில தான் இந்த வைர விழா அப்படிங்கிறது நம்ம நடைபெற்றது. இந்த யார் தொடங்கி வச்சது அப்படின்னா பக்கத்திலே பார்த்திருப்பீங்க, யார் அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இத தொடங்கி வச்சிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க, வந்தாலும் வருவாங்க, ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி பத்தி பார்க்கணும் அப்படின்னா திருச்சி பத்தி அங்க 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து அங்க புதுசா ஒண்ணு கட்ட போறாங்க. என்ன அப்படின்னா கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். கலைஞர் நூலகம், கலைஞர் லைப்ரரி அண்ட் இன்டலெக்சுவல் சென்டர், கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைய உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்துல தான். அதே மாதிரி திருச்சி வந்து முக்கியமான ஒரு அவார்டு வாங்குச்சு. என்ன அவார்டுனா டூரிசம் டெவலப்மெண்ட், ஓகேவா. டூரிசம் டெவலப், சுற்றுலா மேம்பாட்டுக்காக சிறந்த மாவட்டம் வந்து சிறந்த மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது சுற்றுலா மேம்பாட்டுக்காக அப்படின்னா அதுவும் நமக்கு திருச்சி மாவட்டம் தான். இதெல்லாம் நமக்கு திருச்சி பத்தி ரீசெண்டா பார்த்த நியூஸ். உங்க எல்லாருக்கும் நேத்துக்கே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சு அதை வந்து மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இப்ப நேத்துக்கு வந்து நான் பார்த்தோம் அஸ்ஸாமுக்கு வந்து இன்னொரு கேபிட்டல் ஆட்டு இந்த டிப்ருகரை வைக்க போறாங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தலைநகரம், 2 ஒரு தலைநகரம் சென்னை இருக்கு, இன்னொரு தலைநகரம் வைக்கணும், புதுசா ஒண்ணு ஏற்படுத்தணும் அப்படின்னா எந்த ஊரை தலைநகரமா வச்சா நல்லா இருக்கும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் பார்த்து படிக்க ஆசையா இருக்கு. அதுல எது எது நல்லா இருக்கோ அதை நம்ம அடுத்த கிளாஸ்லயும் நம்ம ஷேர் பண்ணுவோம், ஓகேவா. சோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம குடியரசு தின அணிவகுப்புல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டேப்லுக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி வந்து அங்க டெல்லியில செங்கோட்டை கிட்ட நடந்திருக்கும்ல, அதுல ரிப்பப்ளிக் டே பரேட்ல எந்த மாநிலத்துக்கு வந்து சிறந்த அணிவகுப்பு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு. சோ உத்தரப்பிரதேசம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அணிவகுப்பு இதுதான், ஓகேவா. அதாவது மகா கும்ப மேளாவை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களுடைய அலங்கார
ஊர்தி இருந்து அவங்களுடைய அலங்கார ஊர்தி வந்து எதன் அடிப்படையில இருந்து அலங்கார ஊர்தி ஓகேவா அதான் அந்த அணிவகுப்பு அலங்கார ஊர்தி வந்து மகா கும்பமேளாவை வந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு மகா கும்பமேளா ஓகேவா மகா கும்பமேளா அப்ப முதல் பரிசு உத்தரப்பிரதேஷ் மகா கும்பமேளான்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா நேத்து பாவம் அதாவது அது என்ன அமாவாசையா பௌர்ணமியா அமாவாசையா அமாவாசையா பௌர்ணமி ஏதோ ஒண்ணு டக்குன்னு என்னன்னா வந்து இந்த மகா கும்ப மேளால வந்து இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு முதலிடம் வந்து உத்தரப்பிரதேஷ் மக்களே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது உத்தரப்பிரதேஷ் 2வது பிரைஸ் வாங்கினது வந்து திரிபுரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு 3வது இடம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆந்திர பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா மக்களே எவ்வளவு இந்த கொசு வந்து எவ்வளவு ரத்தம் குடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நேரமா நிறைய கொசு சுத்திக்கிட்டே இருக்கு சைதாப்பேட்டையில கொசு அதிகமாயிட்டு போல சோ 3வது இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் 3வது இடம் வந்து ஆந்திர பிரதேசம் அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஒவ்வொரு அமைச்சகத்துல இருந்தும் இந்த அலங்கார ஊர்தி இது பண்ணுவாங்க அதுல முதலிடம் எந்த அமைச்சகத்துக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகேவா அதாவது பழங்குடியினர் விவகாரத்துறை ஓகேவா சோ பழங்குடி அந்த ட்ரைபல் மினிஸ்ட்ரிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு இல்ல ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு இந்தியாவுடைய பழங்குடியினர் துறை அமைச்சர் யாரு அப்படின்னா ஜூவல் ஓரம் ஓகேவா ஜூவல் ஓரம் அப்படிங்கிறவர் தான் வந்து பழங்குடியினர் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ ராஜஸ்தான்ல அதே மாதிரி இன்னொரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ண போறாங்க மக்களே என்ன அப்படின்னா சாம்பார் ஃபெஸ்டிவல் ஓகேவா சாம்பார் லேக் இருக்குல்ல அங்க சாம்பார் லேக் இருக்கு அதனால அங்க சாம்பார் திருவிழா அப்படிங்கிறது ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க அவ சாம்பார் திருவிழா எங்க நடைபெறுதுன்னு கேட்டா ராஜஸ்தான் சாம்பார்னா நம்ம வைக்கிற சாம்பார்ல இந்த சாம்பார் அப்படிங்கிறது ஒரு நதியினுடைய பெயர் ஓகேவா அடுத்த கேள்வி போயிடலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது படிப்பு வரணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ சரஸ்வதி திருவிழா சர்வதேச சரஸ்வதி திருவிழா அப்படிங்கிறது வந்து எங்க கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்துல மக்களே சோ ஹரியானால தான் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சரஸ்வதி மகோத்சவம்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னு அர்த்தம் சோ ஹரியானால நம்ம சமீபத்துல பார்த்தோம் என்ன முக்கியமான ஒண்ணு பார்த்தோம் என்ன அப்படின்னா சம்மன் சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு செயலி சம்மன் சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தோம் மக்களே அது மட்டும் இல்லாம அங்க வந்து அந்த ஆப்ல முக்கியமா வந்து இந்த சானிட்டரி நாப்கின்லாம் வந்து அந்த பெண்களுக்கு போறத ட்ராக் பண்ணி இந்த சானிட்டரி நாப்கின் கொடுக்கக்கூடிய திட்டத்துடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா மகிழா எவமி கிஷோரி சம்மன் யோஜனா ஓகேவா இதான் அந்த பெண்களுக்கு வந்து சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய திட்டத்துக்கான பெயர் ஓகேவா சோ ஹரியானா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப இந்த மாநிலம் உருவாச்சு அப்படின்னா நவம்பர் 1 1966 இந்தியாவினுடைய 17வது மாநிலமா வந்து உருவாக்கப்பட்டது ஹரியானா மாநிலம் ஹரியானா மாநிலத்தினுடைய முதல்வர் யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி இப்ப ஹரியானால ஒரு பிரச்சனை அதாவது டெல்லிக்கும் ஹரியானாக்கும் ஒரு பிரச்சனை மக்களை என்ன பிரச்சனை அப்படின்னா வாய்க்கா தகராறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வாய்க்கா தகராறு தான் அதான் ஒரு பெரிய வாய்க்கா தகராறு என்ன அப்படின்னா யமுனா நதியை வச்சு சண்டை போடுறாங்க டெல்லியில தேர்தல் வருது ஓகேவா டெல்லியில தேர்தல் வரனால இது கெஜ்ரிவால் வந்து நம்ம எல்லாரும் தெரியும் அதாவது ஒரு நல்ல படிச்சவர் அது இதுன்னு சொல்லி இது பண்றோம் லாஸ்ட்ல என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டை வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதுல ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஹரியானால இருந்து அந்த யமுனா நதி அப்படியே டெல்லி வரும் டெல்லிக்கு வந்து முக்கியமான ஒரு நதி அது ஓகேவா அங்கதான் தண்ணிக்கெல்லாம் இது பண்ணுவாங்க சோ அந்த ஹரியானால இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய தண்ணியில வந்து பாய்சன் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லிட்டாரு ஒரு பிரச்சாரத்துல ஓகேவா சோ உடனே வந்து இந்த ஹரியானா வந்து பிஜேபி ஆள்றதா சோ அவரு அந்த முதல்வர் வந்து உடனே வந்து இந்த ஹரியானால இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய அந்த ரூட்ல இருக்க தண்ணி எடுத்து அவருக்கு குடிச்சு இதெல்லாம் பண்றாரு இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கெஜ்ரிவால்கிட்ட வந்து கெஜ்ரிவால் நீங்க வந்து சொன்னது வந்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு வந்து சாட்சியோட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால் வந்து ஹவு டு ஐ டோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காரு பாப்போம் டெல்லி தேர்தலுக்காக எல்லாரும் மாத்தி பண்றதுதான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா சோ அடுத்து போயிடலாம் மக்களே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே ஹைஃபையா இருக்குது பார்த்தாலே தெரியும் துபாய் சவுதி அந்த மாதிரி இருக்கக்கூடியதான்
இப்ப என்ன அப்படிங்க உள்ள போய் பார்த்துடலாம். விச் கண்ட்ரி டிக்ளேர் 2025 as the இயர் ஆஃப் கம்யூனிட்டி? எந்த நாடு 2025 சமூக ஆண்டாக அறிவித்தது அப்படின்னா யுஏஇ. யுஏஇ அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா? சோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்கிட்ட கூட எல்லாரும் யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு நாள் முன்னாடி பண்ணியிருந்தீங்க. நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ சார் யுஏஇ, துபாய், சவுதி இதெல்லாம் ஒண்ணா? இதெல்லாம் இல்ல வேற வேறயா அப்படின்னு கேட்டீங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா யுஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட் எப்படி நம்ம ஊர்ல வந்து 28 மாநிலங்கள்னு சொல்லுவோமோ அங்க வந்து எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மாநிலங்களுக்கு பதிலா அங்க எமிரேட்ஸ். மொத்தம் 7 எமிரேட்ஸ் இருக்கு. துபாய், சவுதி அரேபியா இதெல்லாம் உட்பட ஒரு துபாய், அபுதாபி இதெல்லாம் வந்து எமிரேட்ஸ். ஓகேவா? இந்த ஒவ்வொரு எமிரேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 7 எமிரேட்ஸ் சேர்த்து தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எப்படி 28 மாநிலத்தை சேர்ந்து ஒரு இந்தியா 8 யூனியன் பிரதேசம் சேர்ந்து இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி 7 எமிரேட்ஸை சேர்ந்தது தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்து 2025 செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக வந்து ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளேசியர் பிரிசர்வேஷன் பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு அப்படிங்கிறதை பார்த்தோம். நிறைய 2025 வந்து நிறைய ஆண்டா இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுல முக்கியமான ஒரு ஆண்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆண்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் படிச்சு வேலைக்கு போகக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறதையும் வந்து மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். சோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு உருவான ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா ஜோகோ. ஓகேவா? அதாவது ஜோகோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து சென்னைக்கு வந்து பஸ்ல வந்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்கும். ஓகேவா? அது சென்னைக்குள்ள வர கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பில்டிங் அதாவது இந்த ஃப்ரஸ்டம் ஷேப்ல ஒண்ணு இருக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். என்ன அப்படின்னா ஜோகோ கம்பெனியுடையது. ஓகேவா? அந்த ஜோகோ கம்பெனியுடைய சேர்மேனா இருந்தது வந்து இந்த ஸ்ரீதர் வேம்பு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்ல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த சிஇஓ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப அடுத்த சிஇஓவா சோகோ நிறுவனத்தினுடைய சிஇஓ ஆக தலைமை நிர்வாக அதிகாரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக சைலேஷ் குமார் தாவே அப்படிங்கிறவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்களே. சோ ஆன்சர் வந்து சைலேஷ் குமார் தாவே. சோ அதே மாதிரி இந்த குமுதுனி ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, அந்த குமுதுனி ரஜினிகாந்த் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பத்ம விபூஷன் விருது பெற்றவங்க. பத்ம விபூஷன் விருது பெற்றவங்க. இவங்க யாரு அப்படின்னா வந்து கத்தக் டான்சர். ஓகேவா? சோ கத்தக் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய டான்ஸ். இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா குஜராத்தை சேர்ந்தவங்க. அப்போ உங்களுக்கு கேட்கலாம், இப்ப சமீபத்துல குமுதினி ரஜினிகாந்துக்கு பத்ம விபூஷன் பட்டம் கிடைத்தது. அவங்க வந்து எந்த நடனத்தோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கத்தக். கத்தக் வேற, கதகளி வேற. கதகளி வந்து நமக்கு கேரளா, கத்தக் வந்து யூபி உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பாத்துருவோம். ஓகேவா? அடுத்த மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு மனோஜ் சின்ஹாக்கு. அதாவது மகாராஜா ஹரிசிங் அவார்ட். மகாராஜா ஹரிசிங் விருது அப்படிங்கிற விருது யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த மனோஜ் சின்ஹா அதாவது துணைநிலை ஆளுநருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பும்ராக்கு அவார்டா வாங்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பார்த்தோம் தலை சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற பார்த்தோம். இப்ப ஓவராலா வந்து ஆண்கள் பிரிவுல வந்து சிறந்த கிரிக்கெட் வீரர் 2024 அப்படிங்கிற விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பும்ரா தான் வாங்கியிருக்காரு. ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 அப்படிங்கிற விருது 2024 ஆண்டின் ஐசிசி சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா பும்ரா அப்படிங்கிறதா சரியான விடை. ஜஸ்பிரித் பும்ரா இந்தியாவை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. சோ ஆஸ்திரேலியா வந்து ஐசிசி விமென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராபி. ஓகேவா? ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள் என்ன அப்படின்னா வந்து அதாவது நமக்கு ரிப்பப்ளிக் டே நடக்கும் ஜனவரி 26. அந்த ரிப்பப்ளிக் டேக்காக முப்படைகள் வரும். அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்,
அப்புறம் வந்து இந்த மத்த ஆயுதப்படைகள், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ், டெல்லி போலீஸ் இந்த மாரி எல்லா அமைப்புகளும் வரும். சோ இவங்க எல்லாமே வந்து முன்னாடியே வந்துருவாங்க. எதுக்காக அப்டின்னா, ரிப்பப்ளிக் டே பரேடுக்காக. சோ ரிப்பப்ளிக் டே பரேட் முடிஞ்சோனே வந்து இவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு திரும்பி போவாங்க. சோ அது வந்து ஒரு ஃபங்ஷனா நடக்கும். ஓகேவா? அது என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி. முப்படை பாசறை திரும்பும் நிகழ்வு. அவங்கவங்க இடத்துக்கு போகக்கூடிய நிகழ்வு. ஓகேவா? இது எப்ப நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 29. சார் இதுக்கெல்லாம் ஒரு விழா வேணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரிட்டிஷ்ல அந்த நெறைய பேர் வீடியோல பார்த்திருப்பீங்க. நானும் வீடியோல தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் அந்த குவீன் எலிசபெத் அந்த ராணியோட இதுக்கு அந்த அந்த அரண்மனையில வேலை பார்த்துட்டு ஷிஃப்ட் மாறதே வந்து ஒரு மாரி இந்த மாரி தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஷிஃப்ட் மாறக்கூடிய நிகழ்ச்சியே வந்து இந்த மாரி வந்து போயிட்டு வரதெல்லாம் ஒரு மாரி பரேட் மாரி பண்ணுவாங்க. அத பார்க்கறதுக்கு வெளிய வந்து அவ்ளோ கூட்டம் இருக்கும். சோ அதனால இது தப்பு கிடையாது. ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தியாகிகள் தினம். தியாகிகள் தினம் மார்ட்டியர்ஸ் டே அப்படிங்கிறது எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்கு ஜனவரி 30. ஓகேவா? ஏன் ஜனவரி 30 தியாகிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜனவரி 30 1948 என்ன நடைபெற்றது அப்படின்னா, காந்திஜி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்திஜியுடைய அசாசினேஷன். யார் சுட்டுக் கொண்டாங்க அப்படின்னா, நாத்துராம் கோட்சே. இந்த கோட்சே அப்படிங்கிறவர் தான் வந்து சுட்டுக் கொன்னாரு. அதுக்கான காரணங்களுக்குள்ள நம்ம போ வேண்டாம். நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம வேண்டாம். காந்திஜியை சுட்டுக் கொன்னது யார் அப்படின்னா, நாத்துராம் கோட்சே. என்னைக்கு அப்படின்னா, ஜனவரி 30 1948 பிர்லா ஹவுஸ்ல வச்சு. ஓகேவா? டெல்லி பிர்லா ஹவுஸ்ல வச்சு. இவர் மட்டும் இல்ல, நாத்துராம் கோட்சேயும் அவர் கூட இருந்தவர் யார் அப்படின்னா, நாராயண் ஆப்தே. ஒரு நிமிஷம் மக்களே. நாராயண் ஆப்தே. ஓகேவா? இவங்க 2 பேருக்கு தான் வந்து தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, அதே மாதிரி மார்ட்டியர்ஸ் டே அப்படிங்கிறது மார்ச் 23 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தியாகிகள் தினம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டாடுறாங்க. மார்ச் 23 ஏன் தியாகிகள் தினம்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, பகத்சிங், அதே மாதிரி சுக்தேவ், ராஜகுரு. திடீர்னு தும்மல் வந்துச்சுன்னா ஒரேடியா வந்துட்டே இருக்கும். சைனஸ் பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு அலர்ஜினால வருது. திடீர்னு வருது, அது பாட்டுக்கு போயிருது. இவங்க 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட நாள் மக்களே, மார்ச் 23. அதனால இதையும் வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டாடுறாங்க. அடுத்தது வந்து தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் நீங்கள் நலமா திட்டம். சோ நீங்கள் நலமா திட்டம் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம அது ஒரு லைக் தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்க. சோ இந்த நீங்கள் நலமா திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மார்ச் 6 2024 ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் நலமா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களை போன் எடுத்தோன்னு என்ன கேட்போம், இல்ல நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமா, நல்லா இருக்கீங்களா, அதான் நீங்கள் நலமா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட்ல உள்ள திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட சரியா போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மக்களுக்கே போன் பண்ணி கேட்பாங்க. யாரெல்லாம் போன் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, சிஎம், மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ், அதே மாதிரி துறை தலைவர்கள், அதாவது ஒவ்வொரு கமிஷனர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ இவங்க எல்லாருமே வந்து டைரக்டா மக்கள் கிட்டே போன் பண்ணி கேட்கக்கூடிய திட்டம் தான் வந்து, எப்படி உங்க திட்டம்லாம் வந்து சேர்ந்துச்சான்னு சொல்லி போன் பண்ணி கேட்கக்கூடிய திட்டம் தான் நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? சோ அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை. சோ வேதாரண்யம் யாத்திரை 1930. சோ வைக்கம் சத்தியாகிரகா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1924 25 நடந்திருக்கும். ஆன்டி இந்தியா 1937. காமராஜர் திட்டம் 1963. சோ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். 2 1 3 4 அப்படிங்கறதா சரியான விடை. சோ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல வந்து எவ்வளவு ரேஷியோல இந்த கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
இதுல என்ன ஆன்சர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பாத்துடலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் இது கவர் ஆயிடும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி 4 வீக்குக்கு 4 வச்சிருவோம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்துரும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வச்சிருவோம். இதே மாதிரி 12 மாசத்துக்கு இருக்கும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. சோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜனவரி 3வது வாரத்துக்கானது. கிளாஸ்ல எடுத்த கண்டென்ட், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல நம்ம சொல்லாத நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்போம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ப்ராப்பரான மெட்டீரியலா இருக்கும். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லயும் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த பிடிஎஃப் அனுப்புவோம். இதுலயும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்போம். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்போம். ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்கிறது தான் டெஸ்ட்டும். இதுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும். எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டும் படிச்சா போதும். சோ இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முதல் 3 வாரமும் அனுப்பிடும். ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கு. டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி ஏதாவது முக்கியமான நோட்டிபிகேஷன் அப்டேட் எல்லாம் டப்புன்னு போட்டுருவோம். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த பாரத சாரணர் மற்றும் வழிகாட்டு வைர விழா வந்து திருச்சியில நடைபெற்றது. இந்த சிறந்த அலங்கார ஊர்தி விருது வந்து நமக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து சரஸ்வதி திருவிழா ஹரியானா. அடுத்த கேள்வி இயர் ஆஃப் கம்யூனிட்டி யுஏஇ. அதுக்கடுத்து ஜோகோவுடைய தலைமை நிர்வாக அதிகாரி சைலேஷ் குமார். ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு பும்ராக்கு. ஐசிசி விமென்ஸ் சாம்பியன்ஸ் டிராபி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி ஜனவரி 29, தியாகிகள் தினம் ஜனவரி 30. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். டெலிகிராம்ல கூட குவிஸ மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு வந்துருங்க மக்களே. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.